மெட்ராஸ்ல இருந்து வந்ததுக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கு. ஆமா, நாளை மத்தியானம் வரேன்னா படிங்க. அதனால பாடக்கூடிய கதை, பாடக்கூடிய கதையானது சாஸ்தாவுடைய பிறப்பு. பாடக்கூடிய கதைகளில் கரை குற்றம், சரி, சொல் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், மேலதாள குற்றம். சரி, முன் சொல்லக்கூடிய வார்த்தை பின் சொன்னாலும், பின் சொல்லக்கூடிய வார்த்தை முன் சொல்லிட்டாலும், ஏன்னா வில்லு பாட்டுங்கிறது அந்த காலத்திலே உண்டு, இப்பவும் இருக்கு. எல்லாம் படிச்சவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாதுமா, நமக்கு தெரியாது. கச்சது கல்லளவு கல்லாத உலகம் சொல்லுவாங்க. அதனால தெரிஞ்ச சரஸ்வதி அம்மா போட்டாலே இன்னும் புத்தகம் தான் வந்துகிட்டு இருக்கு. நாமளும் சரி, நம்மளால ஏண்டது. கலைமகள் புண்ணியத்துல சரி, இந்த கோயிலுக்கு இன்னைக்கு புதுசு. அப்படிதானே? எந்த விதமான குற்றம் குறை இருந்தாலும் தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி தூக்கி போட்டு அடிப்பீங்களோ அதை போல எங்கள் 6 பேரையும் நீங்கள் தான் மன்னித்து காத்து அருள வேண்டும். தெய்வத்திட்ட முறையும் வந்தாரோர் சுவையோர்க்கு சிவனார்தனை விரட்டே திருமாலிடமையை மகிழ்ந்து சொல்லே கையில் கடையாலம் கொடுத்து காட்டில் அரக்கணை உயிர்வதைக்கே கையில் பெண் வடிவமாகி தாரணிதனிலே வந்து ஐயனார் பிறந்த கரை பாட ஆனைமுகன் காட்டுதாமே.
பர்வதத்தில் ஆதிவெள்ளி கைலாய பர்வதத்திலே ஆண்டவனாகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமான் சரி அம்பிகை உமையவள் பார்வரா தேவி ஆமா அதாவது சரி இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சரி சிவன் இல்லை என்றால் ஆதிபர சக்தியே கிடையாது அல்லவா? அம்மை அப்பன் என்றால் உலகம், சரி உலகம் என்றால் அம்மை அப்பன் தானம்மா. அவங்க ரெண்டு பேரையும் வச்சுதான் இந்த ஊரு. சரி இந்த ஊரை வச்சு நம்ம வந்திருக்கோம். நம்ம மட்டுமா எல்லா பிள்ளைகளும் வந்திருக்காங்க. அதனால ஆண்டவன் படைத்த உலகத்தை எண்ண முடியுமா? என்னதாயி 3 உலகம் படைத்த அதலம், சுதலம், சரி பாதாளம். பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 படைத்திருக்கும் போது அப்ப ஒரு நாளைய தினத்தில் என்ன இந்த தேவர்களும் அசுரர்களும் சரி இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை, இப்படியே இருக்கணும்னு ஆசை எல்லாத்துக்கும் தான் ஆசை. யாரமா விட்டுச்சு அதான் ஆசைதான் இப்படி இளமையோடு இருக்கணும். சரி நாள் பட வயசாகிட்டே போகுது அப்படின்னா அவரும் அப்படிதான் நினைக்கிறேன். அதான் ஓனா திரும்பாது எனது, ஓனா திரும்பாது அது எனது வயசு. வயசு கரெக்ட். ஆமா அது உண்மைதானே. நிறைய கூட வெள்ளையா இருக்கிறத கருப்பாக்கிடலாம். ஆமா அது கரெக்ட். ஆனா வயசு 40 ஆயிட்டா 39 ஆகுமா? சரி சரி. அதனால சரி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பகவான் பார்த்தார். என்ன சொல்லுகின்றார்? கடலிலே சென்று தேவாமிர்தம் கிடையாது, தேவாமிர்தம் கிடைய வேண்டும் என்று சொல்லி அமிர்தமனா சும்மாவா? என்னதாயி அன்னதானம்னா நீங்க வரைய ரெடியா உடனே இலை போட்டு தேவாமிர்தம் அப்படி கிடையாது அல்லவா? இல்ல. சரி மகேந்திரகிரி மலையை மத்தாக்கிறார், அப்படி திருப்பார் கடலை தாளியாற்றி வாசுகி என்ற பாம்பை இப்படி கயிறாகவே திரித்து தேவர்கள் ஒருபுறம், சரி அசுரர்கள் இன்னொரு, அசுரர்கள் மற்றொரு புறம் இல்லவா? இழுத்து கிடையணுமா? வேற சிந்த வேலை பார்க்கணுமா? சரி அப்படித்தான் அதுக்கேற்ற கூலி கிடைக்கும். முதலாவது கிடைந்த அமிர்தத்திலே யாரையா வந்து பிறந்தார்? யாரம்மா வந்து பிறக்கிறார்? எல்லாத்துக்கும் மூத்தவா யார் வந்து பிறக்கிறார்? எங்க அண்ணாச்சோட அக்கா. சரி அவ யாரு? யாரு? நித்ரா தேவி. தாய் நித்ரா தேவி அளவில் முதலாவது கிடைந்த அமிர்தத்திலே வந்து பிறக்கிறாள் அம்மா. பசி ருசி அறியாரு, நித்திரை சுகமறியாரு. சரி சாப்பிட்டாலும் சரிதான், சாப்பிடறனாலும் சரிதான், அந்தந்த டயத்துக்கு வந்துருவா. ஆமா பணக்காரன் இருக்கவே இல்லாதவன் ஏழை எளியவன் எந்த ஒரு வஞ்சகமே கிடையாதுமா. அது உண்மை. எங்கும் இருந்தவள் தாய் நித்ரா தேவியானவள். உறக்க இல்லாத மனுஷனுக்கு சீக்கு முடிச்சிரும். சரி ஆனா எப்ப பார்த்தாலும் உறங்கப்படாது. அது போல 24 hours தூங்கி விடலாமா? என் வீட்டுல உறங்கி கிடக்க வந்துட்டாள சரி அப்படின்னு வீட்டுல பெரிய ஆள் கிட்ட திட்டுவாங்க, அதுக்குன்னு ஒரு அளவு. சரி அப்ப ஆண்டவன் பார்த்தா என்ன செய்கின்ற பாருங்க, இந்த அம்மாவை உலகத்துல விட்டா உறங்கிடுவான்னு சொல்லி, ஆமா உறங்கி கெடுத்துருவான்னு சொல்லி பின்னால முதுகுல தூக்கி வைத்தான். எப்ப நினைக்குமோ அப்ப வரணும். இரண்டாவது விடைமா உலகத்துல யாரையா வந்து பிறந்தாள்? யாரம்மா வந்து பிறக்கிறாள்? வந்து மகளான லட்சுமி வந்து பிறந்தாள். லட்சுமியானவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா? அப்பதான் பார்த்து என்ன சொல்லுகின்றார்கள்? இருக்கட்டும் சரி என் பெருமாளை அழைத்தான். ஐயா வெள்ளை கொண்ட பள்ளி கொண்டே பள்ளி கொண்டே பள்ளி கொண்டே பள்ளி கொண்டே பள்ளி கொண்டே
திருமாலை அழைத்தார். சரி. நான்முகனும் சரஸ்வதியை நாவில் வைத்தார். தன் நாவில வைக்கிறார்கள் அல்லவா? அதாவது என்ன? மகா பிரம்மா விஷ்ணு சரி 3 பேர்களும் மும்மூர்த்திகள் ஒன்று கூடி இப்படி இருக்க சரி 4வது அமிர்தத்தில் என்ன பிறக்கிறது பாருங்க. நஞ்சு வந்து பிறகு சரி ஆழகால விஷம். ஆமா நஞ்சு என்று சொன்னா ஆழகால விஷமானது வந்து பிறக்கிறது. விஷத்தை பார்த்தாங்கன்னா யாரும் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஆமா ஆமா அந்த பூமியில விட்டோம்னு சொன்னா அந்த உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லி ஆண்டவர் விஷத்தை எடுத்து குடிச்சு போட்டார். சரி குடிச்சார உயிரோட இருக்காரு. கசம் முடிச்ச மனுஷன் எங்க அம்மா உயிரோட இருக்காரு. இருக்காளே யாரு 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 நம்ம தாய் பார்வதி. சரி அப்படியே ஆண்டவன் தொண்டைக்குழிய போய் ஒரு புடி அப்படி குடிச்சு விட்டான். சரி அந்த விஷம் அவருக்கு மேலும் போகவில்லை, மேலும் போகல கீழும் போகல. இதுல ஒரு கண்டம் இருக்கா உனக்கு? ஆமா சரி இப்பவே பெருசா வரக்கூடாது. இன்னும் வயசு போகும். சரி நஞ்சை சாப்பிட்ட காரணத்தால் நஞ்சை சாப்பிட்ட காரணத்தினால நஞ்சுண்ட நாயனார் என்று ஒரு பெயர். அவருடைய உடம்பெல்லாம் மேரி எல்லாம் நீல நிறமாகவே மாறியது. நீல நிறமாகவே மாறியதல்லவா? நீலகண்ட ஈஸ்வரன் என்று ஒரு பெயர் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மனுஷன் இருந்தா தானே கட்டில விட்டு இறங்க மாட்டாரு. நாளைக்கு போற மாதிரி இருந்தாலும் கட்டில விட்டு இறங்கறதுனாலும் சரி அந்த புருஷனுக்கு காணுமா? கயிறு தான் போட்டுப்பா பாத்துக்கோ. அதே 5-6 தரம் கடவுளே கைத்துல விட்டு ஊக்குதான் நடக்கும் பாத்துக்கோ. சரி எடுத்து வச்சுக்கிடுவான். அதான் அதுக்கு அந்த புருஷன் வேணும்ல. என்னைக்கு பெரிய ஆட்கள். சரி நீ சின்ன பையன் உனக்கு தெரியாது பத்தியா? ஆமா சரி சின்னைய தாண்ட தெரியாதா நீ? சரி ஆனா கல்லானாலும் கணவன் அப்படி புல்ல ஆனாலும் புருஷன். ஆமா சொல்லிருக்காங்கல்ல கண்ணா ஆனாலும் புல்ல ஆனாலும் புருஷன் முடிச்சு. ஆமா இந்த மனுஷன் இருக்கிறது காணுமா? அதனால என்ன அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில இந்த அவரு அமிர்தத்தில் தேவா அமிர்தமே பிறந்தது. தேவா அமிர்தமே வந்து பிறக்கிறது அல்லவா? எனக்கு உனக்கு ஒரே சண்டை. சரி பங்கு வச்சு சாப்பிடலாம். பங்கு வச்சு சாப்பிட்டோம்னா பசி தீந்துரும். தேவா அமிர்தம்ல ஆமா இருக்கவே ஒரு பொருள் பங்கோ 2 பேரும் கேட்காங்க. எப்படி கொடுப்பா? பண்டம்னா கொடுத்துடலாம். அது தேவாமிர்தத்தை சாப்பிட்டோம்னு சொன்னா மக்களே சரி சாக்காடும் கிடையாது நோக்காடும் கிடையாது இருக்காது. அதனால தேவாமிர்தத்தை கேட்கறாங்க. அப்ப தேவாமிர்தம் சொந்தம் வந்து தேவர்களுக்கு. சரி முரட்டு குணம் முடிச்சு அசுரர்கிட்ட இருக்கு. அசுரர்கள் கையில இருக்கிறது. இந்த அமிர்தத்தை வாங்கணும்னா யாரு போன முடியும்? யாரம்மா வரணும்? அண்ணாச்சி போன முடியுமா? முடியாதும்மா. ஏன் கொடுத்து வாரத்துல இருக்க வச்சிருவாங்க. ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் கூட்டத்துல ஒரு வயசான தாத்தா போன என்ன செய்வாங்க? என்ன செய்வார்கள்? 2 வெத்தலை பாக்க கொடுத்து ஓரம் கட்டிடுவான். சரி ஒரு 16 வயசு பொண்ணு போனா போன வருஷம் மூக்காய் பேத்தியால பார்த்தேன். எப்படி இருக்கா? சொல்லு மூக்கு ஒடிச்சிட்டு வந்தான். இப்ப மூக்கே இல்ல. காலவர் தாவடி கட்டி சிக்காரமா இருக்கா. அழகா இருக்கா. அப்படின்னு நான் சனம் பேசுமா நான் பேசுமா? பொண்ணு இல்ல புள்ளைய பூ மாதிரி பார்க்க வந்திருக்கான். வருவாங்கல்ல பூ மாதிரி வந்திருக்கா. பூ மாதிரி இருப்பா. பூ மாதிரி பார்க்க வந்திருக்கா. ஆமா சரி புள்ள இருக்கா அழகா அப்படி. ஆமா ஐயா எப்படி இருக்காயோ சரி பாத்துட்டு வந்துருவோம். நம்ம கண்டிப்பா பார்க்கணும்ல தாய். ஆமா சரி பாக்க பாய பாரு. அப்படி அதனால என்னம்மா என் பெருமாள் கோபால கண்ணன் வந்தால் முடியும். சரி இந்த அமிர்தத்தை வாங்கணும்னா யாரு போனாலும் முடியாது. முடியாது அல்லவா? 14 லோகத்தை ஒரு உடைக்குள் அரசாண்டாரே. ஒரு உடைக்குள் அரசாண்டாரே. அப்ப நாராயணவை உண்டார். அந்த கண்ணை இல்ல. சரி இந்த கதையும் இல்ல. கிடையாது அல்லவா? அப்ப என் பெருமாள் எப்படி வாரார் தெரியுமா? எப்படி அம்மா வருகின்றார்? 7 வயது இறைக்கும் பார்வார் உடனை போல 16 வயது இருக்கும் மங்கி வேறி வெண்ணை போல சொன்னா. அதனால பாதியக்கா ஏன் பாரிய கொஞ்ச நேரம் எடுக்க வேண்டியதானே? கண்ணை கட்டுதா? ஓ காப்பி. சரி சரி அப்ப போயிட்டு கொண்டு வாங்க. நீங்க குடிச்சாலும் நாங்களும் முடியும். அதனால அப்படி
என் பெருமாள். சரி. ஏன்னா வேஷ்டியை கண்டா விரண்டுருவான். ஆமோ ஆமையா. சேலையை கண்டா சிக்கிடுவான். ஆமா ஆமா வேஷ்டியை கண்டா விரண்டுதாங்க, சேலையை கண்டா சிக்காதவங்க சிக்கிடுவாங்க. ஏன் அப்படி? வேஷ்டி 4 முழம் கட்டு. ஓ ஆமா ஆமா சேலை அப்படியா 18 முழம் 16 முழம். வேஷ்டி வந்து வெள்ளை கலர். சரி. சேலை வந்து அப்படி இல்ல, கலர் கலரா இருக்குல்ல. ரக ரகமா. அந்த துணியில ரகரகமா இருக்கிறதுக்கு சுத்த முடியுமா? சரிங்க முடியாதுல்ல, முடியாது. பாடு. சரி. பார்த்தா மயங்கிடுவான். ஆமோ ஆமையா. அதனால எனக்கு என்னம்மா என் பெருமாள் மாயவன் ஆமோ ஆமம்மா வந்தார் பாத்தீங்களா? சரி. ஒரு பெண்ணா இருந்தால் ஒரு பெண்ணா இருந்தான்னு சொன்னா புன்னகையும் வேண்டும், சரி. கொஞ்சம் பொன்னகையும் ஆமா, வேண்டும். இரண்டுமே வேண்டுமல்லவா தாய்? ஆண்கள் மயங்கார பொருள் இருக்கா என்ன? என்ன என்ன? மூணே மூணு. சரி. ஒண்ணு மது, ஆமா. இன்னொன்னு மாது. மாது சூது. ஆமா மது மாது சூது அல்லவா? அப்படின்னா என்னப்பா? ஆமா, மது என்று சொன்னால் குடிக்கேடினா இருப்பாங்கம்மா. ஆமா. மாது என்று சொன்னால் பெண்ணுக்கு அடிமையா இருப்பாங்க. பெண்ணுக்கு அடிமை. ஆமா, சூதுன்னு சொன்னா விட்டதை பிடிக்கணும், விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. விட்டதே பிடிச்சிருவான். ஆனா பிறந்த அந்த 3க்கு அடிமையா இருப்பாங்க. இருப்பான. ஆமா, அப்படி இல்லைன்னு சொன்னா ஆமா உலகத்துல இருந்து திறந்திருக்கவே விடாது. ஆமோ ஆமம்மா. 16 வயசு பெண்போலை வடிவெடுத்து பெண்போலை வடிவம் உண்டு. அழகிய ஆடை அலங்காரம் அணிந்து வர்றார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா வருகின்றார்?
பெருமாள் மாயவன் ஒரு தரம் வாங்கி சாப்பிடுங்களேன். சரி. உள்ள கைட்ட ஆமோ ஐயா பாயசனா இருந்தாலும் பாயாசமா மாறிடும் மாறிடும். ஏன்னா பிள்ளை இருக்க அழகு அப்படி இல்லாம. ஓ அப்படி. ஆமோ ஐயா சரி சரி சரி. அப்ப தேவாமிரதத்தை வாங்கிறார். தேவாமிரதத்தை வாங்குகிறார் அல்லவா? தேவர்களுக்கே வங்கிட்டார். சரி. அப்படி வங்கிட்டு வருகிற போது வங்கிட்டு வரக்கூடிய வேலையில ஏன்னா இங்க ஒரு கூட்டம் அங்க ஒரு கூட்டம். சரி. இந்த அசுரர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துல சரி ராகு கேது ஆமா 2 பேரும் கஞ்சாடை காமிச்சார். சரி விடுவாரா? என்ன செய்கின்றார் பாருங்க. அமிர்தம் வருமாறக்கூடிய கரண்டி எடுத்து மண்டையில ஓங்கி ஒரு கோடு. டேய் சந்திரா என்ன அப்பதான் பார்த்தா 2 பேரையும் நீங்கள் காட்டி கொடுத்துகிறார். உங்களுக்கு வருடத்தில் ஒரு தடவை இங்கே கக்கும் தெய்வ ரகசியமா இருக்கட்டும். அப்புறம் 2 பேத்துக்கு சண்டை. ஒரு இடத்துல சண்டை வந்தா என்ன செய்யணும்? சண்டை வந்து நம்ம போய் நிப்பாட்டலாம். ஆமா. அப்பதான் பார்த்தார் என் பெருமாள். கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கராயத்தை எடுத்து அந்த அசுரர் பேரிலே ஏவினார் அல்லவா? அது எப்படி நல்லா இருக்கு. ஒரு ஆட்டம் போடுங்களேன். எப்படி வருகிறது? எப்படி அம்மா வருகிறது? கிரை கிரை என்று சொல்லி வருகுறைய அப்பதான் பார்த்தார். சரி. இவங்களுடைய சக்கரமானது அசுரத்திலே அறுத்து இப்படி இருக்க அந்த காலத்துல எந்த கரை எடுத்தாலும் சரி பிள்ளைக்கு தட்டுப்பாடு. அந்த காலத்துல எந்த கரை எடுத்தோம்னு சொன்னாலும் குழந்தைகளுக்கு தட்டுப்பாடு இல்ல. இப்ப கட்டுப்பாடு பண்ணி மறுபடியும் மாசமா இருக்காரு சித்தி. சரி வேற யாரு? 3வது பிள்ளை ஃப்ரீ. சரி ₹1 கொடுக்கணும். என்ன கொடுத்து வச்ச புண்ணியா எடுத்துட்டு போறேன். அப்படி இருக்கும்போது மகாராண லோகத்திலே அரசாண்டு வரக்கூடிய ரிஜுமுகாவர்ணனும் தேவி ரத்த கண்ணை வெண்படியானவளோ பிள்ளை இல்லாமல் சரி பெருமாளை நோக்கி தோம் இருக்கும்போது கண்ணனுடைய சங்கு சக்கராயிரம் பட்ட காரணத்தாலே ராட்சுரை பெண்படியானவள் அண்டோதல் அவளை பிடிச்ச நேரம் 7 மாசம் முடியலையே. அங்கு வாழா இங்கு வாழ நாலாக்கடை முட்டையா வாங்கி வந்து கொடுக்காரு வீட்டுக்காரி. ரொம்ப நாள் கழிச்சு மாசமா இருக்கா. ஆமா சரி சும்மா இருக்கா வாங்கி கொடுப்பாரு.
கிடையாது, கொடுக்க மாட்டேன். பச்சை தண்ணி கிடையாது. மோசமா இருந்தாலும் வாங்கி கொடுக்க முடியும். மாசமா இருக்காளா? நீங்க ஒரு ஆள் மாசமா இருக்காளோ? கர்ப்பமா இருக்கா அண்ணாச்சி? மோசமா இருக்கா? மோசமா இருக்கா? ஏன் செவிடா? ஒரு நேரம் சொல்லிடலாம், ஆமா. மறுபடியும் சொல்ல முடியாது. மறுபடியும் செவடுங்க. அப்படி சொல்ல முடியுமா உங்களுக்கு? அதான் கேட்டேன். அதான், ஏன்னா இப்ப வந்து எதனாலும் சொல்லிக்கலாம். சொல்லிக்கலாம். ஏன்னா உங்களே சொல்லலாம், அந்த அண்ணாச்சி சொல்லுதுன்றலாம். விடிய காலம் சொன்னா சண்டைக்கு முருவில்ல, கண்டிப்பா வரும்ல. அதேதான். அப்ப இந்த அம்மாளுக்கு 9வது மாசமாச்சு. 9வது மாசையில உடையவரே தஞ்சம் என்றார். அந்த காலத்துல வீட்டு சத்தம் வெளியே கேட்காது. சரி, 10-12 பிள்ளை. ஆமா, அடேங்கப்பா, அந்த காலத்துல வீட்டு சுத்த வெளியே கேட்காம 10-17-18 பிள்ளைகள் பெற்றிருக்காங்க. என்னது, ஐயோ, அவ்வளவு பிள்ளைகள்? அவ்வளவு தூரம் என் பாடிய எங்க பாட்டி இருக்க, எங்க அப்பா பத்தாம. சரி, அப்பாமே 17 பிள்ளைக்கு தாயா இருந்திருக்கேன். நல்லா இருக்காளா? ஆண் பிள்ளைகள் எத்தனை பிள்ளை? 10 பிள்ளைகள். பொட்ட பிள்ளைகள் எத்தனை? 7 பிள்ளைகள். இதெல்லாம் இப்ப எங்க குடும்பம் தான். ஆமா, சரி. அது எல்லாம் பாதி விட்டுருச்சு. நம்ம மிச்சம் 7 மட்டும் தப்பிச்சோம் போல சொல்லி இருந்துச்சு. மிச்சம் 10 போச்சு. இந்த மாதிரி அந்த காலத்துல ஆஸ்பத்திரி ஒண்ணும் கிடையாது. அது சரி, கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்க்க முடியாது. ஆமா, இப்ப அப்படி இல்ல. பொழைச்சிருக்கிறது பொழைச்சிருக்கும், ஊரை விட்டு போறங்கிறது பெய்யும். மறுபடியும் போகும்போது சும்மா தான் போவாங்க. வரும்போது 2 பேரா வருவாங்க. ஏன் கத்துவாங்க. தாய் மூலியமா வயக்காட்டுல பிள்ளை பிறந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு எல்லா வேலையும் பார்த்து வயக்காட்டுலயும் பிறக்க முடியும், வீட்லயும் பிறக்கல. அவ்வளவு தெம்பா இருந்திருக்காங்க. தெம்பு. இப்ப எங்களை பார்த்தா தெம்பா இல்லையா? இப்ப நீங்க ஒருவர் தண்ணி பைப்புக்கு வீட்டுக்கு போங்க பார்ப்போம். அது செமக்க முடியல. முடியாது, ஓட்டு போட்டுதான் தண்ணி பிடிக்கல. ஆமா, ஆமா, அதனால உங்களுக்கு பிளமும் அவ்வளவுதான் இருக்கும். அப்படி என்ன? ஆமா, எங்க தூக்கியா? யாருக்கு போட்டியில தூக்கியா? ஆமா, முடியல. கம்பத்துல போட்டு அப்படி கம்பு பிடிச்சி. அதானே அந்த காலம் அப்படி. இப்ப ஒரு புள்ள பெத்து எடுக்கணும்னா 1.5 லட்சம் ரூபாய் முன்பணம் வேணும். அது மட்டும் கிடையாது. சரி, மாசத்துக்கு ஆஸ்பத்திரி லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கா. லீஸுக்கு எடுத்து கொடுதா? குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கா. என்ன செய்ய? 10 மாசத்துக்கு தான் இங்க இருப்பேன். சரி, டாக்டர் கூட 2 ஆஸ்பத்திரி கட்டணுங்களா? கூட ஒரு 4 பிள்ளைங்க அத்தனை. ஆமா, சரி. அவன் பார்த்தே அவர் மாசமாச்சு. அந்த காலத்துல தெருவுக்கு 2 மருத்துவர் இருப்பாங்க. சரி, யாரு? அவன் தெருவுக்கு 2 மருத்துவ பெண்ணால இருப்பாங்க. தெருவுக்கு சரி, ஒரு தெருவுல 2 மருத்துவத்துக்குள்ள பெண் வந்து பிரசவம் பாப்பா. பிரசவம் பார்ப்பது வழக்கம் தானே. கைபிடிச்சு சொல்லுவாளாம். கைபிடிச்சு பாப்பா, அம்மா முகத்தை பார்த்தே தெரிஞ்சுருவாளாம். முகத்தை பார்த்து தெரிஞ்சு என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? முகத்தை பாரு, கறி குளிச்சு போயிருக்கா. சரி, இவனுக்கு ஆம்பளை பிள்ளை. கறி குளிச்சு போயிருந்தா ஆம்பளை பிள்ளை. ஒரு மாதிரி வாடிது. சரி, விட்டடங்கி போயிருப்பா. சரி, இவ தளதளன்னு இருக்காளே. ஐயா, இவளுக்கு என்ன பிள்ளை? அவளுக்கு தளதளன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெண் குழந்தைமா. பொண்ணு பிறக்க போகுது. பெண் பிறக்க போகுது. இப்ப நம்மளாம் அப்படி சொன்னா யாருக்காவது பிறக்கா? கிடையாது, ஆஸ்பத்திரியில சொல்றது பிறக்க மாட்டேங்குது. அதான். சரி, அதனாலே அவர் மாசமாச்சு. அந்த 10வது மாசையில குட்டிகிடாயா திருவையாற்றில் திருவையாவன் தான் பிறந்தான். சந்திர உலகம் போல சந்திடோமா ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பிறந்திடுவான். சொல்லுவார்களே. ஏன்னா ஆம்பளை புள்ள வந்து சரி கொஞ்சம் ராசியோடு பிறந்தவன். ராசியோடு பிறந்தவன்னு சொன்னா அப்பா குச்சி விட வச்சிருப்பாரு. குச்சி விடா இருந்தாலும் கோபுர வீடுக்கு என்னங்க ரெடி பண்ணணுமோ அவளை ரெடி பண்ணிடுவோம். ஆமா, பெரிய மாடிக்கு மேல் மாடி எடுப்பான். மாடிக்கு மேல மாடி எடுக்கணும், நல்ல இடம் செஞ்சு எடுத்து வசதியா வச்சிருவான். கொஞ்சம் சுழி தவறி பிறந்துட்டா கோபுரத்துல இருந்தாலும் குடிசை வீட்டுக்கு வர வச்சிருவோம். இடச்சங்களை போய் உருகிடுவான். அதனால சரி பாலகரை அளவுடனே வளர்த்து வந்தார்கள். அளவுடனே வளர்த்து வருகிறார்கள். அந்த காலத்துல தாலாட்டு பாடி அவ்வளவு ஒரு ஆசையா வளர்க்காங்க. ஆமோ அவையா. சரி, அதனால என்னம்மா 3 வயராட்சி முடி இறக்கி காது குத்தி காதில் ஒரு கடுக்கமிட்டு காதில் ஒரு கடுக்கமிட்டு கைக்கு தங்க காப்புமிட்டு தங்கத்தாலே அருணாக்கேன் பிள்ளைக்கு சரி ஓடுவாள்ல பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும். பெயர் நாமம் சூட்ட வேண்டும் என்று சொல்லி தேவர்கள் உண்டு கோரார் பிறந்ததினால் அச்சுதன் ஒரு பெயர். கல்லமையால் பிறந்ததினால் பிறந்ததினால் வல்லவன் ஒரு பெயர். சரி, அதாவது
அரக்கன் குலத்திலே பிறந்த பிள்ளை, அரசால பிறந்த குழந்தை அல்லவா? வல்லரக்கன். சரி, என்ன அரக்கன்? வல்லரக்கன். 5 வயசாச்சு. அரிய கலைகள் கற்றுகிறான். அந்த காலத்துல 5 வயசு 6 வயசு ஆனாதான் ஒன்னாப்பு. ஆமா, 6 வயசானாலும் ஒன்னாப்பு சேர்க்க மாட்டாங்க. ஆமா, இப்படி செய்ய சொல்லுவாங்க டீச்சர். எப்படி? இப்படி காது எட்டணுமா? செய்யும் போது காது எட்டினாலும் ஒன்னாப்பு சேர்ப்பாங்க. எட்டலன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடணும். அது காது எட்டலன்னு வீட்டுல தான் இருக்கணும். அப்ப 3 வருஷம் ஆயிருமே. இன்னைக்கு காது எட்டுதோ சரி, அன்னைக்குதான் பள்ளிக்கூடத்துல அனுமதி விட்டு நமக்கு. இப்ப அப்படி இல்ல, கிடையாது. 3 வயசு முடியல. ஆமா, வீட்டுக்கு முன்னாதான் வேணும் வருது. ஆமா, போப்பா எங்க போறது தெரியாது. எனக்கு அப்படிதான் காது எட்டாம இருந்தது. சரி, அப்படி ஒரு கம்பை கொண்டு போய் இப்படி காது காது கட்டுறீங்க. நீங்க யாரு? அதானே ஒரு கத்தி எடுத்து சொல்லுங்கன்னா அன்னைக்கே ஒழுங்கு. இங்க ஊரா பார்க்க முடியாது. அதனால ஆமா, ஆசிரியரை வரவழைத்து வல்லரக்கனை பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அந்த காலத்துல ஏட்டுப்பாடம். ஏட்டுப்பாடம் இந்த காலத்துல ஆதி காலத்துல தான் ஏட்டுப்பாடம். இப்ப ஆமா, ஏட்டுப்பாடமே ஸ்லேட்டு பாடமே நாட்டு பாடமே இப்ப கொரோனா பாடத்துல வந்து அப்படியா? பள்ளிக்கூடமே கோபமா பரிச்சை பாஸ் ஆயாச்சு. பரிச்சை இப்போ உள்ள பிள்ளைகிட்ட கேட்டா ஏட்டுல என்ன சுரைக்கானா எழுந்தது அப்படின்னு கேட்கலாம். அப்படிங்க. நாட்டு பாடம் சுரைக்கா. சரி, இவர்கிட்ட கேட்டா ஏபிசிடிங்க. நமக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏபிசிடி தெரியாத உனக்கு? ஆக நான் பள்ளிக்கூடம் போகல, அப்படியா? போயிருந்தா தெரியும். அண்ணனுக்கு தெரியாது வந்துட்டோம். அதேதான். ஆனா அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து போகல. உண்மையை சொல்லுதம்மா, ஆமா, சரி, பிள்ளைகளுக்கு காலேஜ் பேருக்கு ஆனா அந்த வார்த்தை தெரியாதான். ஆனா நம்ம அப்படி இல்ல. அதனால ஏபிசிடி படிக்க காலேஜ் போகுது. காலேஜ் போற ஏபிசிடி படிக்கிறது கிடையவே கிடையாது. ஆனா சொல்லி கொடுக்கதான் படிக்கணும். ஆனவனோ தெரியுமா? அது சொல்லி தந்துட்டாங்க ஒன்னா படிக்கும் போது. காலேஜ் போய் நானும் ஏபிசிடி ஒருத்தட்டே கேட்டேன். சொல்லித்தரத பாடல. தெரியல. பிசினஸ் கடைசி வரைக்கும் வளர்ந்தாங்க. சரி, அதே பிசினஸ் வரும் எந்த பிசினஸ் பார்க்கலாம். சரி, காணா கவனமா தெரியுமா? அது தெரியும். காலகவனம் கவனம் அங்க வர போயிடும். சரி, காணாமூரி அங்க இருக்கான், கீழாமூரி எங்க இருக்கான். சரி, போனா எங்க இருக்கான்? அவன் அங்க இருக்கான். படிக்கிறேன். அதனால இந்த வல்லரக்கனை அழைத்து, அப்பா வல்லரக்கா, நான் சொன்னது போல நீ சொல்ல வேண்டும். அப்படியே சொல்லுகிறேன் ஆசிரியரே. ஒரு பிள்ளையை கொண்டு புரட்டாசி மாதம் ஆமா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பிள்ளையை கொண்டு ஸ்கூல்ல விட்டா பள்ளிக்கூடத்துல கொண்டு பத்தி நேற்றம்னு சொன்னா கவர்மெண்ட் சம்பளம் வாங்குவான். பாத்தீங்களா? உங்க அப்பா எதுல கொண்டு சேர்த்தாங்க? சரஸ்வதி பூஜை மதமா வருது. சரி, கோட்டை கூற அழைச்சிட்டு திருப்பி முதல்ல இருந்து சேர போறேன். நானும் எங்க அம்மா சொன்னேன், சரஸ்வதி அன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்து வேண்டாம்னு சொல்லி. சரி, இந்த வாரம் சரஸ்வதி பள்ளிக்கூடத்துல சேரணும். யார் நீங்க? நம்ம எங்க அம்மா சொல்லிருக்கோம்ல. பாருங்களக்கா, இங்கதான் கொண்டு விடணுமா? உங்க அம்மா அப்பா எங்க இருக்கு தேடில போகணும். அம்மா நீ போய் கூட்டு எப்படி நான் போல. அதனால சரி, ஏன்னா அந்த காலத்துல அப்படி இருந்தேன். அப்படி இப்போ வந்து பிள்ளைகளுக்கு ரூபா கட்டில படிக்க வைக்க முடியாது. அந்த காலத்துல ரூபாவும் கிடையாது, ஒண்ணும் இல்லை. சரி, சும்மா பிள்ளைய பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துடும். அதனால ஏ அப்பா வல்லரக்கா, நான் சொன்னதை நீ திரும்ப சொல்லுடா. அப்படியே சொல்லுகிறேன் சுருவே. அறிவோம் நன்றாக, குரு வாழ்க, குருவே துணை. அறிவோ இப்படி கொண்டுதான் அவனுக்கு சொல்லணும்னு ஆசைமா. அறிவோம் நன்றாக, குருவாழ்க, குருவே துணை. அம்மா வசமும் நல்லா தைக்கலையா? வாத்தியார் சொல்வது போல சொன்னோம்னு சொன்னா சரி, நம்ம என்ன பண்ணுவாரு? முத பெஞ்சில தூக்கி வச்சிருவாரு. நல்லா படிக்காமட்டு. ஆமா, சரி. ஆனால் 50 கூட 20 போட்டோம்னு சொன்னா தலையில குட்டி குட்டி படிக்க வைப்பாரு. எப்படி வாய் இன்னும் நிறைய பயிர் நாலு பாட்டு அடிக்கணும்யா. அரி 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 அப்படி சொன்னோம்னா நம்மள கடையில் பெஞ்சில வச்சிருப்பாரு. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு மாத்தி போக வேண்டாம். இதே வாத்தியாரு, இதே பெஞ்சி, இதே பள்ளிக்கூடம். சரி சரி, இதுதான் தப்பா படிக்கணும். இப்ப உள்ள பிள்ளைய புள்ளாச்சின்னு எழுத சொன்னா புள்ளதாச்சின்னு எழுதிட்டு வந்துருதா. அந்த வேலை அப்படியாவது எழுதணும். சேமியா 130 கிலோ, மாமியா 130 கிலோ எழுதிருதா. ஆமா, என்ன செய்ய? படிப்பு கூடின படிப்புனா ஜில்லா கலெக்டர் தென்காசி மாவட்டத்துக்கு வராரு. இவன் என்ன எழுதா? ஜில்லா கலெக்டர் தென்காசிக்கு மாவட்டம் வராரு. மாவாட்டி வீடு வீடா சப்பளம் பண்ண போறாரு. பாத்தீங்களா? இப்போ உங்க கிரகம் மாட்டிக்கிட்டீங்களா? ஆனால் இந்த வல்லரக்கன் என்னையா படித்து வருகிறான்? நான்கு நல்ல வேதங்கள், ஆறு நல்ல சாஸ்திரமா, தத்துவங்கள்
ஆமா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அல்லவா பாய் ஆலயம் தொழுவது சாலமும் நன்றம்மா அன்னையும் பிதாவும் பின்னிட்டு இறஞ்சல் ஆலயம் தொழுவது வேலைக்கு இறஞ்சல் அப்படியா இப்ப கோயிலுக்கு போய் அப்படின்னா நீ போறல போதுமா என்ன ஏன் கோயில் போய் சொல்லுங்க ஆமா நாயை பறிக்கணும் அதான் சாமியான என்ன கட்டி வருவாரு இல்ல குளிச்சுட்டு கோயில் போயேன் நீ டெய்லி கோயில் போய் தான் போயிட்டு வர நீ போடலாம் அதே சொல்லிட்டேன் நீ போடலாம் அதான் அதனால சரி அரும்பு வீச ஆமா குறும்பு பார்வை குறும்பு பார்வை பிள்ளைக்கு வயசு என்ன ஆனது வல்லரக்கனுக்கு ரெண்டும் கட்ட வயசு ஆமா ரெண்டும் கட்ட வயசுன்னா 21 வயசுமா கரெக்ட் ஆமா ஐயா உங்க வயசு வந்துட்டு அம்மா அப்படியா ஆளையால பிறந்தவருமா ஏதோ மாத்தி போடுங்களேன் 21 வயசு 12,000 சரி அதனால அப்படி நான் என்ன நினைத்தார்கள் என்னையா நினைக்கிறார்கள் நம்ம பிள்ளைக்கு சரி ஒரு கல்யாணத்தை முடிச்சா ஆமா வல்லரக்கனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சோம்னு சொன்னா வீட்டுல சொல்லும் பொழுதுமா இருப்பான் சரி எது சொன்னாலும் தட்ட மாட்டான் தட்டம் பண்ண அப்ப பெண்ணு பார்க்கணும் சரி அந்த காலத்துல ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா ஊரா பெண்ணு தேடணும் பைத்தியக்கார காலம் இப்ப இப்ப எங்க பெண் தேட மேட்ரிமோனியா இருக்கு என்ன மணியா மேட்ரிமோனியா சரி சரி ஒண்ணு கேடா கல்யாணம் முடிப்போமா போட்டா கொடுத்தா போதுமா நமக்கு ஏத்த ஜோடி வந்துருவா ஒரு 5-6 செலக்ஷன் பண்ணி போட்டுருக்கேன் அப்போ அது அஞ்சாறு அந்த மேட்ரி முடியத்துல நம்ம படத்தை அனுப்புங்க மாடி உங்க பேரனுக்கு வேணுமா அனுப்பலாம் நம்ம படத்தை நம்ம படத்தை அப்படியே படத்தை அதான் பக்கத்து ஊரில் சென்று சரி அவளுக்கு நீ ஒரு பெண்ணையும் பவளக்கணி என்று சொல்லக்கூடிய பெண்குடியாலை அரக்கனுக்கு மனமுடித்தார் சரி பாஷம் புகழ் சூழும் உலகமெல்லாம் வரிசை தவறியே ஆண்டு வருகிறார் வாழ்க்கை தவறியே ஆண்டு வருகிறார் என்னை காரணத்து வந்தாரோ அரக்கா வல்லரக்கா அங்க எப்படி ஐயா பஞ்சம் வந்தது பாருங்க எப்படி பஞ்சம் வருகிறது அங்க நாடி நல்ல உருண்ட வஞ்சோணாயகரே ஓட்ட வஞ்சே நாடி நல்ல உருண்ட வஞ்சோணாயகரே தோட்ட வஞ்சோ மரகணல உருண்ட வஞ்சோ மன்னவரே தோட்ட வஞ்சோ மரகணல உருண்ட வஞ்சோ மன்னவரை தோட்ட வஞ்சோ அழகே உருண்ட வஞ்சோ அழகே உருண்ட வஞ்சோ ஆடரையா தோட்ட வஞ்சோ மோசமா இருந்திருக்குன்னு தவிடு எதுக்கு எதுக்கு டெய்லி தின்னாவலாம் ஆமா தின்னாங்களா எதுக்கு தான் தின்னாவும் தெரியல தவிடு நம்ம தவிடுல கருப்பட்டி போட்டு இடிச்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கா எப்படி 2 நாளைக்கு இருக்காது எங்க வீட்டுல தவிடு நிறைய இருக்கு தவிடு நிறைய இருக்கா ஆனா மாடு தான் திங்க கருப்பட்டி கருப்பட்டி வாங்கணும் பக்கத்துல இருக்கு அப்படி சாப்பிடலன்னு நினைக்கிறேன் நான் தவிடே திங்கலையே அண்ணன் சாப்பிட்டுருக்கேன் பாருங்க தவிடு அதான் தவிடு மாட வரையா இருக்கு ஆமா அப்ப நம்மளும் திங்கலாம்னே சாப்பிட்டு பாரு அந்த டேஸ்டே வேற சரி அடுத்த வாட்டி கொண்டு வாங்க சரி கொஞ்சம் தின்றுவோம் அது சம்பா தவிடா இருக்கணும் அப்படின்னா ஏ சண்டால பாவி வரிய குறைச்சு போட்டானா எப்படி போடுதான் தெரியுமா எப்படிமா போடுகின்றார் மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி வரியும் தானே ஓட்டா தானே போட்டா ஓடும் தண்ணீருக்கு தண்ணீருக்கு வரியும் போட்டா வரியும் போட்டா இறை
அரக்கா ஒரு வனா வரி அப்போ கால் தொட்டு ஆமா முக்கா தொட்டு அவன் வாசல்ல நீங்க என்ன வியாபாரம் பண்ணாலும் அவனுக்கு துட்டு கொடுக்கணுமா கட்டணா ஆமா கட்டணம் முட்டைக்கு வரி குட்டிக்கு வரி ஆமா ஓடுவோம்ல இப்படி வரி போட்ட காரணத்தால் வரி ஓடும் போது ஏ மந்திரி என்னப்பா எந்திரி இந்த சுவாமி எங்க அப்பா அரசாட்சி செய்யும் போது தந்தையார் அரசாட்சி செய்யும் போது கைகட்டி வாய்பொத்தி எல்லா ராஜாக்களும் ஆமா ஆமா பகுதி பணம் கப்ப பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்களப்பா 56 தேசத்து அரசர்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்க சரி நம்ம சிம்மாசனத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் அரசாட்சி சரியில்லையோ ஒரு ஆள் கூட ஒரு ரூபா தரலையே மந்திரி என்ன பாட்டு வாப்பா நீ சரி போயிட்டு வர சரி உடனே பார்த்த அப்பா மந்திரி நொண்டி குதிரையில ஏறி வர சரி ஏன் நல்ல குதிரைங்க இன்னும் பஞ்சத்துல அடிபட்டு போச்சுமா ஓஹோ எப்படி தெரியுமா எப்படின்னா ஓடவும் தெரியாது சரி நடக்கவும் தெரியாது தெரியாது தந்தித்தனமா நடக்கும் கதவு மாதிரி நின்னெடுத்து சரி சரி அப்படியா? அங்கே படைகளில் பார்த்த உடனே ஆமோ அமையா ஏ மந்திரி என்னையா இங்க வந்திருக்கு சரி ஐயா என்ன இது சுவாமி எங்களது ராஜாத்தி ராஜ மன்னவனாகிய வல்லரக்க மகாராஜா வல்லரக்க மகாராஜா உங்களிடத்திலே பகிர்வன வாங்க வர சொன்னார். சரி ஏ மந்திரி இந்த சுவாமி உங்க அரக்க யாரியா யாரு அவன் என்னைக்கு யார் எடுத்து வச்சானோ இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை நம்ம பஞ்சத்துல அடிபட்டு கிடக்கும் நாட்டிலே மழையில் மழையானது இல்லை காட்டிலே விளைச்சல் இல்லை வீட்டுல பொருள் இல்ல பச்சை பிள்ளை காசு இல்லை குடிக்க தண்ணி இல்ல பால் வாங்க காசு இல்ல பிள்ளைகிட்ட கருத்த காப்பியை கொடுத்தா பிடிக்க மாட்டேங்குது வானம் பார்த்த பூமியா இருக்கு உங்களுக்கு ஏன் நான் தரணும் கிறிஸ்டி பண ஏரியா தரணும் சரி பகுதி பண நாயா உனக்கு தரணும் நாயா தரணும் நீ யாரு யாரு அதாவது இல்ல மாமனா மச்சானா ஆமா உங்க மன்னனும் ஒரே நாட்டுக்கு தான் அரசன் எங்கள் 56 தேசத்துக்கு அரசன் அப்படியா சரி வயலுக்கு வந்தானா ஆமா களை எடுத்தானா கிடையாது களை எடுத்த பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தானா மானம் கெட்டவனை கஞ்சிக்கலையும் சுமந்தானா சரி கேட்கிறாய் வரி வரி வட்டி அப்படி வாயா சரி அடக்கு மடக்கு முடியல ஆமா அப்படியே பட்டக்கு பட்டக்குங்க வீச பட்டக்கு பட்டக்கு பட்டக்குன்னு அடிக்கு அடிக்கதானே செய்யும் சரி துடிக்குமா இப்ப என்னதான் சொல்ல வரீங்க வரி தர முடியாதுமா அப்படியா ஆமா அப்படி சொல்லக்கூடாது இல்ல நாங்க கட்ட மாட்டோம் உடனே ஓடி வருகிறார் சரி மந்திரி இடத்திலே வந்த உடனே ஆமாம்மா பகுதி பணம் தர முடியாது என்று சொன்னார்களே சொன்னார்களே அப்பம் பகுதி பணம் தரவும் மாட்டோம் பயந்து நாங்கள் நடக்க மாட்டோம் பகுதி பணம் தரவும் மாட்டோம் பயந்து நாங்கள் நடக்க மாட்டோம் சிவானம் கொடுக்க மாட்டோம் கீழ் பணிந்து நடக்க மாட்டோம் சிவானம் கொடுக்க மாட்டோம் கீழ் பணிந்து நடக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அடி மட்டும்தான் விழல வந்துட்டேன். இப்ப என்ன செய்யணும்? நேருக்கு நேர் போரிட வேண்டும். மந்திரி அப்படின்னா என்ன செய்யலாம்? நேருக்கு நேர் போரிட்டு யார் ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு தான் பகுதி பணம் கப்ப பணம் இல்லை. இது தலையா? சரி கடல் அலையா? 56 தேசத்து அரசர்களும் ஒன்று கூடி வந்திருக்காங்க. இவன் பந்திக்கு முந்துதான். படைய கண்டா புந்துதான். இவங்க தான் அரக்கம்பட. சரி அதான் அது உண்மைதான். ஏன்னா பிற சாம்பார் ரசமாயிரும். லாஸ்ட் போனா அப்படித்தானே. சரி ஓடிடும். ஆமா பிடிபட்டுலாம் அடிபடக்கூடாது. அது நல்லது இல்ல. ஏ மந்திரி இப்ப என்னதான் சொல்ல வர? இந்த கூட்டத்துல இருந்து நான் தப்பிச்சு போகணும். ஒரு வழி இருக்குதா?
ஒரே ஒரு வழி. நேரா போனா சாத்தாம வந்து வீட்டுக்கு போலாம். நாளைக்கெல்லாம் போகணும். வேற வழிதான் எனக்கு தெரியாதுமா. இன்னும் இருக்குப்பா, 2 நேரத்துக்கு கூட இருக்கு. உங்களை சும்மாய கூட்டிட்டு வந்துருக்கேன். மந்திரிக்கு வழி சொல்லுதம்மா. அதான் சரி மந்திரி எப்பா இதை ஆண்டவன் சரி ஆள் அற்றவனுக்கு ஆண்டவனே சாட்சி அல்லவா, கிற்றவனுக்கு இவன் தானே துணை இருக்கணும். நாதி அற்றவனுக்கு அப்ப நாராயணன் துணை எப்போதுமே இருக்குமே. அப்ப பார்த்த உடனே மந்திரி அப்படி நான் தவ இருக்க போறேன். சரி 3 ஆசைகளை வெறுக்கணும். என்ன ஆசை? என்னாசை? மண்ணாசை. சரி பெண்ணாசை. ஆமா பெண்ணாசை. ஆசையை மறந்துடலாம். அரசனாகலாம் அல்லவா. மோகத்தை வெறுத்தால் முடிவனாகலாம். 3 வரு ஆமா முற்றிலும் சிறந்த முடிவனாகலாம். அரக்கணோலா சரி இருந்துருவியா? இருந்துடலாமா. நெற்றியிலே அடித்தான் திருநாற்றுப்பட்டை, கழுத்திலே போட்டான் ருத்ராட்ச மாலை, இடுக்கிலே கட்டினான், காவி வேஷ்டியானதை கையிலே வைத்தான். நம்ம ஒரு ஊன்றுகோல் வச்சிருக்கோம். ஊன்றுகோல் சரி இருக்கணும்ல. சரி நான் போயிட்டு வரேன். சரி என் பொண்டாட்டி பிள்ளைய நீ பாத்துக்கோ. பத்திரமா சுவாமி. 12 வருஷம் கழிச்சுதான் வருவேன். சரி 6 பிள்ளை இருந்துச்சுன்னா 12 பிள்ளை ஆகிடக்கூடாது. கூடாது மந்திரி. ஆமா சரி எல்லா பொருளையும் பாத்துக்கோ. ஆமா அப்ப பார்த்த உடனே என்ன செய்தான் தெரியுமா? 3 ஆசைகளை வெறுத்து விட்டு வலது கால் பெரு விரல் சரி கட்டி ரத்தம். ஆமா ஒரே ரத்தம் போவாதேங்கு. சரி வீட்டுல இருக்க வேண்டியதானே. இருக்க வேண்டியதானே. சகனம் வந்து பெரிய ஆட்களுக்கு தெரியும். ஆமா ஆமா அந்த காலத்துல சகனம் பார்த்துதான் எங்கனாலும் போகாங்க. பெரிய ஆட்கள் சொன்னா பெருமாளுக்கு ஒப்பந்தமா நீ நினைக்கணும். அவன் வல்லரக்க என்ன நினைக்கான், கிளவு இருக்கலாம் கேடு இருந்தான். அது உண்மையா? காது வைக்காத கட்டமனா இருவாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் சொல்லுற வார்த்தை நல்லா இருக்கும்பா. பெரிய ஆட்கள் தானம்மா. ஆமா அவங்க அனுபவம் தானே வயசு. உண்மை. சரி பூக்கார் வரலாம். ஆமா தப்பே கிடையாது. அடுத்து தண்ணி குடத்தோடு வரலாம். ஆமா தண்ணி குடத்தோடு வரலாம். யாராவது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொண்டு வரலாம். உப்பு வண்டி வரலாம். தப்பே கிடையாது. இந்த பந்தல் அள்ளிட்டு வரும். நம்ம வர டைம் இந்த பந்தல்காரங்க தான் போறாங்க. நம்ம வந்து எதுக்கு வரோம்? அமெரிக்காவை போறோம் கிடையாது. ஐயாவுடைய ஆலமரத்து சுடலை பார்க்க வந்திருக்கோம். அதனால எல்லா யாரு எங்கடி போனாலும் கரெக்டா கொண்டு உங்களை இந்த கோயில விட்டுட்டா அழகா தசத்துக்காக நம்மளை கொண்டு வந்து அழகா விட்டு இருக்கு. அது எல்லாம் ஐயாவோட புண்ணியம் தான். கரெக்ட். சரி அதே போல இந்த சண்டாள பாவி அத்தனை சகனங்களையும் கடந்து சகனங்களை கடந்து விட்டு அவர் எங்கையா வருகிறார்? எங்குமா வருகிறார்? அவரோட விடாடகர விடாடாஜி எங்கே தான் கடந்தே நாடு விட்டானா விட்டாராஜி எங்கே தான் கடந்தா விட்டாரோ விட்டாரோ வைசவா வனங்கட அந்த கொன்றோ விட்டா கொம்படு விட்டா கோயிசவா வனங்கட
இமயகிரி பர்வதம் அல்லவா? ஏன் இவன் வீட்டுல இருக்க வேண்டியதானே? வீட்டுல தவ இருக்க முடியாம, தவ இருக்கணும்னு சொன்னா தனிமையில போய் இருக்கணும். ஒத்தையில இருக்கணும். ஆமா, தனிமையில இருக்கணும். எந்த தொந்தரவுமே இருக்க கூடாது. வீட்டுல இருந்தா புளிகுளிப்பு இம்சை தாங்க முடியாது. தாங்க முடியாது. சரி, ஆழரவமும் இல்லவார அத்துவான காணகம். அதுதான் இமயகிரி பர்வதம் அல்லவா? ஐம்புலன்களையும் அடக்கினார். சரி, மெய் வாய் கண் மூக்கு செவி. சரி, இந்த கண்ணால ஆமா, கண்ணு இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் நல்லது நடக்கும், ஒரு பக்கம் கெட்டது நடக்கும். நல்லதை பார்க்கலாம். கெட்டதை பார்த்தோம்னு சொன்னா தவமானது கலைஞ்சிடும். இந்த காது இருக்கு பாத்தியா? மழை சும்மா ஓலப்பாயில பேஞ்ச மாதிரி. ஆமா, அந்த வார்த்தையை கேட்க கூடாது. ஓலப்பாயில மழை பெஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க பாத்துக்க. அதை கேட்டோம்னு சொன்னா தவம் கலந்துடும். நான் தவம் இருக்கேன்னா 15 பிள்ளை 5 பொண்டாட்டி கூட்டிட்டு போயிடுவேன். எத்தனை பிள்ளை? 15 பிள்ளை 5 பொண்டாட்டியும். 5 பொண்டாட்டி அண்ணே உங்களுக்கு? ஆமா, காணுமா? தவம் இருக்கேன்னா கலகலப்பா இருக்கலாம்ல. ஓ, அதனால. சரி 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 அப்படி. சரி, உங்க வேலை. நல்லா இருங்க. அதனால சரி, வாய் இருக்குன்னு வளவளன்னு பேசக்கூடாது. பேசக்கூடாது. நாசி இருக்குன்னு காப்பி வாசனை பார்க்க கூடாது. நாசி பிடிக்கக்கூடாது. மூச்சு விடக்கூடாது. தவம் கலைஞ்சிரும். சரி, அடுத்து மனசுன்னு ஒண்ணு இருக்க, அலைப்பாய விட்டுறக்கூடாதுமா. அவ்வளவுதான். வீட்டம்மா தூங்கி இருப்பாளா அப்படின்னு நினைக்க கூடாது. தவம் கலைஞ்சிரும். சாப்பிட்டுருப்பா. சரி, நம்மளாம் சொல்ல வேண்டாம். நம்மதான் எப்பவுமே 3 தடவை முங்க பிடிச்சிருவோம். அவ என்ன பட்னியாவா இருப்பா? அதுதான். சரி, ஏன் பிள்ளை? சரி, அதனால இந்த வண்ணனாகிய வல்லரக்கர் இங்கே எப்படிதான் இருக்கிறார்? எப்படி எப்படி மதம் இருக்கிறார்? 1000 உள்ள ஒரே ஒரு முட்டையை கொண்டு வச்சுட்டேன். அங்க வைக்க பத்தியதை கோழி முட்டை. ஏன்? எதுக்கு? தவை இருக்கிறதுக்கு தாமா. ஓ, தவை இருக்கையா? சொன்னா ஊரி ஏதாவது வச்சியலா? ஆலமரத்து சொடலைக்கு நாங்கெல்லாம் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. நாங்க மட்டும் காலையில கரோட வலைக்கு தின்னுட்டா வந்திருக்கோம். அது நாங்களும் வர வந்துருந்தோம் வந்திருக்கோம். சும்மா இரு. நாக்கெல்லாம் வறண்டு போச்சுல. பருப்பு வெறுப்பா இருக்கு. அப்படி ரசம் ரசமா இருக்கு. உங்க ஐயால வச்சு அப்படித்தான் இருக்கு. நாளை நைட் எல்லாம் முடிச்சு ஒரு விடி அன்னைக்கு இருக்கு. நாளைக்கு நைட்டு பாரு சாம கொடுக்க எடுத்து உங்க முடிஞ்சாலே சென்னைக்கு போக முடியாது. நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் குறையா அளவோடு சாப்பிட்டுக்கீங்க. அதான் சரி. அதனால நம்ம எலுமிச்சங்கனியா வைக்கிறோம் தெரியுமா? ஏய்யா, எலுமிச்சங்கனி வந்து சக்தி வாய்ந்த கரிமா. சமரானுக்கு எந்த வீட்டு அக்கா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா சரி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ரெண்டா நறுக்கி ஒரே குங்குமத்தை உள்ள போட்டு அவ முத்தத்துல பட்டம்னு சொன்னா அம்மாடி ஒரு வாரம் விட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க. பாய் போய் செய்வான் வச்சுட்டு போயிட்டாங்க. ஊரே ஒரு முட்டையை உடைச்சோம்னா ஊரை விட்டே காலி பண்ணிடுவாங்க. வெளுத்து விடுவாங்க. அவங்களோட சக்தி இருக்கிறது எலுமிச்சங்கனிக்கு. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கா? சரி சரி. ஓசை முறைமேல் ஒரு கால் பெருவிரலை ஊன்றி ஒரு கால் பெருவிரலை ஊன்றி கால் மேலும் தலைகீழும் நடியதவும் செய்து வருகிறார். கடியதவும் செய்து வருகிறான் அல்லவா மன்னனாகப்பட்டவர் தரக்கா. ஆமா சரி. அவன் செய்யக்கூடிய தவமானது அசையாத கைலாசம் கிட்ட 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 அசை 12 வருஷம்
12 வருஷம் அவன் குளிக்கல. ஆமா 12 வருஷம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் இருந்த இடத்துல இருந்து அரகரா சிவ சிவா சிவ சிவா அரகரா என்று சொல்லி பல்லு தேய்ச்சிருப்பானா? எந்திக்கவே இல்லாம 12 வருஷம். எப்பா பள்ளிய போடையா இருக்கும் மேல. நல்லா இருக்கும். சரி 12 வருஷம் ஆச்சான். ஆமா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சரி அரகராலை ஆமா ஆமாமா அப்பா அசையாரை கைலாசம் அசைந்த உடனே அசைந்த பொழுது பார்வதி திடுக்குன்னு முழிக்கா. திடுக்குள்ள முழிச்சு படக்குன்னு கேட்பாங்க. அதேதான். சரி ஒரு வடியா வருது. ஐயா அத்தானே அக்கடியா எரியுதே. சுவாமி அசையாறு கைலாசம் அசையக்கூடிய காரணம் ஐயனே என்னை நோக்கி ஒரு சரி மானிடவன் தவம் இருக்கு. அந்த பூலகத்துல என்னை நோக்கி ஒரு மானிடவன் தவன் இருக்கிறான். அம்மா நான் சென்று வரம் கொடுத்து வருகிறேன். வரம் கொடுத்து வருகிறேன். சுவாமி ஐயா நீங்கள் அங்கே செல்லக்கூடாது. சரி அவன் யாரு என்னன்னு நான் பார்க்கிறேன். பார்த்தே ஆக வேண்டும் சுவாமி. வீதியில போற சண்டையை வீட்டுகளுக்கா பார்த்தீங்களா? பார்வதி பார்வதி வேண்டாம் பார்வதி. அம்மாள் நான் அவன் யாரு என்னங்கிறத என் கண்ணால பார்க்க கண்டே ஆகணுமே ஐயா. பார்வதிக்கு நானே கண்ணை கொடுத்து ஆமோ ஆமம்மா அரக்கன் செய்வோம் தவத்தை வாரி அறியார சேர்ந்த மகளே. அரக்கன் செய்வோம் தவத்தை வாரி அறியார சேர்ந்த மகளே. மானிடவன் தவத்தை வாரி மலையர சேர்ந்த மகளே. மானிடவன் தவத்தை வாரி மலையர சேர்ந்த மகளே. ஊரன் செய்யும் தவத்தை வாரி ஊரன் செய்யும் தவத்தை வாரி ஒரு கருணை தேவியாரை ஊரங்கையில் தவத்தை பாரு ஊரன் செய்யும் தவத்தை பாரு மானிடவன் தவத்தை பாரு மலையரசன் திருமகளே. மலையரசன் திருமகளே. சுவாமி நாதா நீங்கள் அங்கே சென்று வரம் கொடுக்க கூடாது. சுவாமி அவனை இங்கே அழைத்து வாருங்கள். இந்த கைலேந்தி மலைக்கு அவனை அழைத்து வாருங்கள் சுவாமி. வேண்டாம் பார்வதி. என்ன பார்வதி உடனே பார்த்தா என்ன செய்கின்றார்? நம்மளால தேடி அடைய முடியாது. முடியாது முடியாது. வாசலுக்கு காவலாக இருக்கிறாரே நந்தீஸ்வரர். அழைத்து வர சொல்லி சரி. தேடி ஓடி வார்த்து பார்த்து ஒரு இடத்திலையும் காணவில்லை. காணலியே அரக்கவன் அரக்கந்தவம் செய்யும் இடத்திலே சரி ஆயா விருச்சிகம் வந்திருக்கு. இருக்கிறது அல்லவா? அதன் அடியில உட்கார்ந்து ஒரே புலப்பம். என்ன வளர்ப்போம்? எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ. காடுகள் மேடுகள் தேடிய காணாமல் அரக்கனை கொடிய சோழனை அரக்கனை கொடிய சோழனை அரக்கனை கொடிய சோழனை அரக்கனை கொடிய சோழனை எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ. இந்த சத்தமானது சரி முத்துக்குள்ள இருந்தா பாத்தீங்களா? அரக்கனுக்கு செவியில அப்படியே மணிகொண்டடிச்ச மாதிரி கேட்டு இங்க பகவான் தான் வெளியே வந்திருக்காரு. இழுத்து விட்டுட்டான் மூச்சு. சரி புற்றை கவனமாகவே வெடித்து புற்றானது வெடிக்கிறது அல்லவா? உடனே எந்திரிச்சு பார்த்து சரி எந்திரிச்ச உடனே அம்மோ அப்பா ஐயா நான் கிடையாதுடா, நான் கடவுள் கிடையாதப்பா அரக்கா. அடப்பாவி என் தவமெல்லாம் போச்சு. ஆமா மாடு போல வந்து மகாதவத்தை கிளப்பி விட்டாயா? சரி ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு நாங்க எடுக்கல. அம்மோ அந்த தவத்தையா நாங்க எடுக்கணும்? பசு போல வந்து என் பாரதவத்தை கலைச்சிட்டியா ஐயா? யார்ரா? எருமாளே. சரி யார நந்தீஸ்வரனை பார்த்து சொல்லுதான். சொல்லுவான்ல. சரி அப்ப கண்ணுக்குட்டி மாதிரி வந்து ஆமா, எங்க கடிய தவத்தை கழிச்சுட்டீங்க. அஞ்சு போச்சே. சரி கண்ணுக்குட்டி மாதிரியாம இருக்கவரை பார்த்தா அவன் எருமாடு மாதிரி இருக்கு. சரி சரி ஓ அது வந்து பசுங்கிறதுக்கும் எருமாடுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாம் வாயிலதான். பசு போல போனா இருக்கிற கேமராமேன் தான். அதான் எருமாடு மாதிரி போனோம்.
அப்படி வித்தியாசம் இருக்கு. சொல்லக்கூடாது. சரி உள்ள குணத்தை பாரு பசுமாடு. வேறு படத்தை சொல்லுவேன். ஒரே வாய்தான். ஸ்பீடு அம்மா சாந்தக்கம் சொல்லுவதுலதான் வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். சரி புரிஞ்சுக்கிடணும். அப்படி அதே போல என்ன வந்தவ ஒரு பக்கம் போறடா போகலப்பா இருக்கா உன்னை கூட்டிக்கிட்டு போதா வந்து கைலாச மலையில பகவானுக்கு காவலா இருக்கக்கூடியவன் தான் நான். என் பேர் நந்தீஸ்வரனப்பா. உங்க கூட நான் எப்படி வர முடியும்? நீங்களும் தெய்வ பிறவி நானும் மானிட பிறவில பொடி 2 குளிகை எடுத்து கொடுத்து சரி வாயிலை போட்டா அவளது கண்ண முதுக்கிறார். ரக்கை வந்து முளைத்தது. ஆமோ அம்மையா நந்திதேவர் வந்தால் வாராரக்கணுமே விண்ணால் வாராரக்கணுமே விண்ணால் வாராரே பேரே லோகலாரி பாமோட பறந்து வார இந்த முடன் பறந்து வார ஆயிலோ வருடலோக மரணேலோ மரணேலோ ஆராணி வல்லரேக மல்லரே ஆராணி வல்லரேக மல்லரே கைலாசம் வருகிறார். சரி ஆரிவள்ளி கையிலையில் ஆதிவெளிகை சக்தியும் சிவனும் பகவானும் பார்வதி மக்களுக்கு காட்சியளித்து உள்ளார். சரி ஆகா என்ன சடையாண்டி சன்னியாசி பண்டாரம் ஐயோ பிரதேசியா இருக்காரு. சோசாரு. பக்கத்துல பச்சை கிளியாட்ட இருக்காரு. சரி இவருக்கு விழா. ஆமா ஆமா பண்டாரம் பரதேசியா இருக்காரா பகமா. சரி பக்கத்துல இருக்கிற பார்வதி என்ன அழகா இருக்கா. அண்டங்காக்கா கையில அண்டங்காக்கா கையில ஆலம்பழத்தை கொடுத்தது போல இருக்க. ஆஹா வேற லெவல். ஊரா முன்னாடிக்கு ஆசைப்படுறான். அப்படி நினைக்கக்கூடாது. கூட ஊரா விட்டு போறீங்கன்னா உப்பு போடாம திம்பான. சரி அப்படி நினைக்கக்கூடாது. பரவாயில்ல உப்பு நாளைக்கு போட்டு சாப்பாடு வைங்க. ஃப்ரீயா கொடுக்க வாயில் அள்ளி போடுவாங்க. அது வந்து ஏன் தெரியுமா? கொண்டவன் சோறு கொதிக்க கொதிக்க ஆமா அண்ணன் தம்பி சோறு ஆறு ஆறு ஏன்னாச்சு அது அப்படித்தான். அப்படித்தான். ஆமா அண்ணன் வச்சு சாப்பிட்டேன்னு வச்சுட்டு சரி அது உனக்கு கொஞ்சம் சுமாராத்தான் தெரியும். சரி உன் வீட்டை சாப்பிடும்போது உன் கை கூட போட்டு சாப்பிடலாம். ஓ இப்படி ஆமா இது மைனி போட்டு தரணும். ரெண்டுட்டா வேவலையான பாதியை போட்டுருவா முதல்ல. ஆமா இதுதான் ஆமா இதுதான் விஷயம். கரெக்ட். ஆனா இப்படி இல்லைன்னா அப்படி கிடையாது. அது கரெக்ட் தான். அதை போல இந்த அரக்க நினைக்கும். சரி சரி இருக்கட்டும். இல்ல எப்படியாவது நமக்கு கிடைச்சா சரிதான். பகவான் எப்படியாச்சு உலகத்தை உடைத்த பகவானுடைய மனைவி மேல நினைக்கும். ஆமோ அம்மையா வா முடியுமா? இதுக்கா தவம் இருந்தா என்ன என்ன இவரை எரிக்கணும். சரி இந்த அம்மாளை நாமல் அடையும். ஆமா பகவானை எரிக்கணும் பார்வதா தேவியை அடையணும்னு சொல்லி வல்லரக்க நின்றுகிறானே. நினப்ப பாத்தீங்களா? சரி. இழப்ப கெடுக்க போகும். ஆமோ அம்மையா சண்டாலும் பாவி அரக்கா வல்லரக்கா பிடிச்சாலும் பிடிக்கணும். புளியங்கொப்ப பார்த்து படிக்கணும். முதல அதித்திய வந்தே முங்க ஆளுவன் அடித்தே முங்க ஆளும் வந்த அடித்தான் அங்கேதான் சுற்றிய வாழ்ந்த வாழ்க ஆளுவன் அடித்தே நாட்ட ஆளும் வந்த அடித்தான் ஆளும் சுற்றி வந்தே சுற்றி வந்து சுற்றி வந்து அடிஹொடி வந்த அடித்தான் வந்த அடித்தான் அடிஹொடி வந்த அடித்தான் வந்த என்னை நோக்கி 12 வருடமாக தவிர்ந்தாயிடா. என்ன வரமப்பா வேணும்? எனக்கு பெருசெல்லாம் வேண்டாம். சரி. 3 வரம். பணி என்ன? எந்த
12 வருஷம் போயிருந்தாயே. கடுகு சிறுவன்னு கேக்கியப்பா. இப்படி ஒரு வரம் கேக்கியப்பா. வரத்தினுடைய மகிமை சொல்லுப்பா. மாட்டேன். என்ன சுவாமி? அதாவது என்ன அரக்கா? அரியும் சிவனும் ஒண்ணு. சரி. அறியாதவன் வாயில ஆண்டன். சரி. கரெக்ட் இல்லையா? கரெக்டினா ரொம்ப பிடிக்கும். அதான் அதெல்லாம் நல்லா இருக்கு. அதனால ஏன்னா சக்தியும் சிவனும் சேர்ந்து வரம் கொடுக்காங்க. ஆனா இவருக்கு நினைப்ப பாரு, இல்லன்னா பார்த்தார். சிரியா? ஓ சரி நீங்களோ? ஆமா சரி. என்ன இப்படி சொல்லுங்க? ஆண்டவன் பார்த்தார். சரி நீ கேட்டதெல்லாம் தாரண்டா. சரி மாட்டேன். எனக்கு ஒரு சத்தியம். வரத்தினுடைய மகிமை சொல்லணும் அல்லவா? எனக்கு சத்தியம் சொல்லிக்க. ஏன்னா 12 வருஷம் இருந்திருக்கான். யாருமே எனக்கு பிடிக்கல. உங்கள் பக்கத்துல இருக்காங்களே பார்வதி. அம்மா பார்வதி மேல் சத்தியம் வேண்டும் ஐயா பகவானே. இப்ப சொல்லட்டுமா? முதலாவது வரம். சரி ஆள்காட்டி விரலை எடுத்து ஆள்காட்டி விரலை கொண்டு என் தலையை மூணுதரம் சுற்றி எவர் சரசுல தொட்டாலும் வெடிக்கணும் சுவாமி. இரண்டாவது வரம். என்ன வரம் அரக்கா? இதுதான் பாம்பு விரல். ஆமா ஆமா மோதிர விரல பாம்பு விரல் எடுத்து அப்படியே தலையை சுத்தி தலையை மூணுதரம் சுற்றி கரும்பாறையில தொடும். பாறையானது வெடிச்சு நொறுங்கணும். நூலாகணும். ஆமா மூணாவது வரை என் மோதிர விரலை எடுத்து அப்படியே தலையை சுத்தி தலையை மூன்று தரம் சுற்றி கடல்ல போய் தொடரும். கடலானது என்ன செய்யணும் அப்பா? அக்கினியா எரியும். அக்கினி குழம்பா கொபு கொபுன்னு பத்தி எரியும். எடுக்கலையா? 3 வரலுக்கு வரத்தை கேட்கிறான். எப்பேற்பட்ட வரமல்லா உனக்கு தரணும்னு நினைச்சேன் தெரியுமா? என்ன சுவாமி? பார்வதி அழகும் பராசக்தி சூழந்தாரே பராசக்தி சூழந்தாரே சுரேமுந்தாரே வீட்டு ரொம்ப இருக்கும்பா. அது மட்டும் கிடையாது. நீங்க சொல்லுதெல்லாம் முருக வேலை எனக்கு தாரம் சொல்லுது. முருக வேலை தம்பிங்கன்னு சொன்னா திருச்செந்தூருக்கு எல்லாரும் போவாங்களா மாசி திருவிழாக்கு. அப்ப நானும் ஊரோட சேர்ந்துக்கிட்டு வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகனுக்கு பகவான் சொல்லுதாரு, இந்த அழிக்கக்கூடிய வரங்கள் எல்லாம் உனக்கு வேண்டாம், முருகனோட கையில இருக்க வேலை உனக்கு தாரம்னு சொல்லுது. இல்ல ஆண்டவரே, எனக்கு நாம் கேட்டதை மட்டும் தாருங்க. அவன் பிடிவாதக்காரன். ஏழு மொத்தமா விட்டு நடக்குது. நாராயண
அதனால அப்படி சரி இருக்கட்டும். என்னன்னு சொல்லி இந்த வல்லரக்கன் சாக பிறந்தாலோ தெரியல, தெரியவில்லை அல்லவா? வாழ பிறந்தாலோ தெரியல. தெரியலையே சாவன்னு நினைப்பான். சரி சாவானா கிடையாது. ஆயுசு முழுக்க இருக்கணும்பா. ஊரே அமர்த்திட்டாங்க. வாரம் திரும்ப மாட்டான். கடவுளே எனக்கு ஒரு சாவு தர மாட்டீங்க. அதெல்லாம் நடிப்பு. மருமக அமர்த்துற நீங்க ஒரு சாவு தர மாட்டீங்க. ஊரே அமர்த்த வச்சு அம்மி கொலை மாதிரி இருப்பா. காந்தவாக்க ஓட்டு கொண்டாலும் சாவு கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கட்டும், போவா தடிக்கும் இந்த இடத்துல சொல்லு. 103 கொள்ளு பேட்டி மட்டும் தாலிக்கீழ கெடுத பாத்துட்டோம்னா போயிடுவேன். ஆசை வருங்க. கொள்ளு பேட்டி சரி ஒரு தாலிக்கீழ கட்டியாச்சுன்னா போயிடுவேன். ஆமா 103 வயசுக்கு பிறகு ஒரு ஆசை. ஒரு 2 வயசு ஆசை யார விட்டது என்ன? ஆமா வெள்ளநாடு மலை மேலேயும் ஆசைதான். தூக்கி வைங்க வேணா நமக்கு. எனக்கு தான் ஆசை சாத்தாங்கள பஸ் ஸ்டாண்ட் என் பேருக்கு வரணும். எம்மாடி யார் எழுதிட்டாரா? சரி நீங்க பரவாயில்ல. அப்புறம் வந்து 2 வெளி சரி சரி உங்க பேர்ல இருக்கணும். சரி சரி அப்படி ஆமா சரி ரயில் புகை வண்டின்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். அவர் புகை வண்டி இந்த முட்டாளுக்கு என்னமா தெரியுது? நல்லதான். அது இருக்கும் போது அவன் பார்த்தவுடனே சரி ஆண்டவன் சிவபெருமானை பார்த்து என்ன செய்கிறார்கள் பாருங்க. இவன் அகத்தோடு வரம் கேட்கிறான். வரம் கேட்கிறேன் அல்லவா? என்றைய ஆண்டவர் எப்படி வரம் கொடுத்தார் தெரியுங்க? எப்படி அம்மா வரம் கொடுக்கிறார்? நீ கேட்ட வரம் உங்களுக்கு வாங்கினான். இந்த வல்லரக்கன் இங்கே வருகிறான். பாருங்க. அப்படியே நினைக்கான். என்ன நினைக்கிறான்? வாசலுக்கு வர்றான். சரி அப்பதான் பாரு யாரு பார்க்கிறார் பாருங்க. திரிலோக செஞ்சாரு சரி நாரதர். ஆமா நாரதர் மகாமுனிவர் வருகிறார் அம்மா.